கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்த அவர் மாறாதவராயிருக்கிறார். இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த மாதமும் அவர் தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு நேற்று மாதம் முடிந்து இந்த ஒரு புதிய மாதத்தை காண செய்து அவருடைய சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார் பாருங்க. இதுவே நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கு, கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு. ஆகவே இந்த மாதத்தை தொடங்க செய்தவர் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்கு ஆதாரமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு தருவாராக. எடுத்துக்கொள்வோமாக. 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 Chronicles chapter 14 verses 11. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிற காரியம் என்ன? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான் என்று இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையில் இருந்து அவர் நமக்கு தருகிற ஒரு வாக்கு என்னென்றால், நான் என் ஜனத்திற்கு உதவி செய்வேன் என்று. ஹல்லேலூயா. எஸ், உதவி செய்வேன். இந்த வார்த்தை நாம் பார்க்கும்போது ஒரு விண்ணப்பமாக காணப்படுகிற, ஒரு வேண்டுதல்களாக சொல்லப்படுகிற, ஒரு ஜெபமாக காணப்படுகிற ஒரு வார்த்தையாக இருந்தாலும், இந்த வார்த்தையிலும் ஒரு வாக்கு கொடுக்க, அந்த வாக்கை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த இடத்துல நாம் வாசித்தோம். ஆசா இப்படி சொல்லுகிறா. என்ன சொல்றாரு? பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை அது வாக்காக இந்த ஆசா இருதயத்திலே அதை வைத்திருந்தபடினாலதான் இப்படி தன்னுடைய விண்ணப்பத்திலும் அதை உறுதியாக ஆண்டவரை பார்த்து சொல்ல முடிந்ததாக நம்ம இங்க பார்க்கிறோம். அதை தான் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு, நம் திருச்சபைக்கு கர்த்தர் வைக்கிறார். என்ன? பலன் உள்ளவர்களுக்கும் பலனற்றவர்களுக்கும் இந்த மாதம் நான் உதவி செய்வேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆமா, நீங்க பலனா இருக்கிறீங்களா? சந்தோஷம். பலவீனமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை அதுதான் சொல்றாரு. பலனுள்ள என் பிள்ளைகளுக்கு, பலனற்று இருக்கிற என்னோட பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே நான் உதவி செய்வேன். I will help. அது எப்படியாம்? அது அவருக்கு லேசாய். ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது இட் இஸ் நத்திங். அப்படின்னா உமக்கு அது ஒண்ணுமே இல்லை. சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஏதாவது நம்ம ஒன்று கேட்கும் போது, ஒன்று சொல்லும்போது அவங்க இல்லை என்னால் அப்படி இல்லை, இல்லை என்னால் முடியும், இதெல்லாம் உனக்கு லேசான காரியம், இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படி நம்ம ஒரு அவங்களை எந்து பண்ற மாதிரி அவங்களுக்குள் இருக்கிறதை நாம் எப்படி அவர்களை உற்சாகப்படுத்தி சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறதோ,
இந்த இடத்துல நம்ம அதை பார்க்கிறோம். ஆசா சொல்லுகிறார் தேவனை பார்த்து, உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். This is nothing. இது ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருக்கு ஒண்ணுமே கிடையாது. நமக்கு பெருசா தெரிகிறது எல்லாமே அவருக்கு ஒண்ணுமே இல்லை என்றார். ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் நத்திங். அப்ப இந்த மாதம் ஒன்று மாத்திரம் விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு போங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்க அதை ருசிப்பீங்க. அது என்ன? பலன் உள்ளவர்களுக்கும் பலனற்ற இருக்கிறவர்களுக்கும் அவர் உதவி செய்வார். அப்படின்னா இதுல எதுல நம்ம இருக்கிறோம்? இந்த ரெண்டு கேட்டகரியில இதுல நம்ம எதுல இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஆண்டவர் அதில் எதுவும் பார்க்கல. அவர் சொல்றது, நான் உதவி செய்வேன். ஒருவேளை உங்க குடும்பத்திற்குரிய காரியத்துல உங்களால முடியாம இருக்கலாம், அவர் உதவி செய்வார். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். வேலையிடத்துல உங்களுக்கு அதை செய்ய முடியாமல் போகலாம், ஆண்டவர் உங்களுக்கு அவர் உதவி செய்வார். எந்த காரியங்களாக இருக்கட்டும், அது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளாக இருக்கட்டும், கடந்து போகிற பாதையாக இருக்கட்டும், அது கரடு முரடோ பள்ளமேடோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு சொல்லுகிறது என்னன்னா, ஒண்ணுதான், பலன் உள்ளவர்களா இருந்தாலும் சரி பலனற்று இருந்தாலும் சரி, நான் அதை பார்க்கல, என் ஜனத்துக்கு என் பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்வேன் சொல்றாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. சங்கீதக்காரன் இதை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இங்க பக்தன் சொல்லுகிறான், என்ன சொல்றார் அவரு? உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். அப்போ இந்த 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற அந்த சம்பவம், ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். என்ன நடந்தது என்று நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து பாருங்க. அவர்கள் தப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தப்பினார்கள். அதற்கு காரணமாக இருந்தது யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தபடினாலே. அந்த உதவி எப்படி செய்தாரா, அது நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த 2 நாளாகமத்திற்கு திரும்ப வரும், திரும்ப அந்த வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த சங்கீதத்திற்கு வரலாம். பாருங்களேன், அந்த 13ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா சொல்லுது அந்த வார்த்தை. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் என்ன செஞ்சார்களாம்? துரத்தினார்கள். எத்தோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு என்ன செஞ்சாங்களாம்? முறிந்து விழுந்தார்கள். திரும்ப பலன் கொள்ள முடியாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக என்னானார்களாம்? நொறுங்கி போனார்கள். கர்த்தர் உதவி செஞ்சா அது நொறுங்கி போகும். கர்த்தர் உதவி செஞ்சா அது அது எப்படி? வார்த்தையே இல்லை. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அதுதான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எதில் அவரை நம்பினார்கள்? பலமுள்ளவர்களுக்கும் பலனற்றவர்களுக்கும் அவர் உதவி செய்வார் என்று அவரை நம்பினார்கள். இன்றைக்கு இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, யூடியூப்ல பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஃபேஸ்புக்ல பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்தில் நீ எந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் மேல் உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் வைக்கும் போது பலமுள்ளவர்களுக்கும் பலனற்றவர்களுக்கும் அவர் உதவி செய்ய அது அவருக்கு லேசான காரியம் என்று நீ நம்புவாயானால், இந்த மாதத்தில் நீங்கள் நம்புவீர்களானால், வேதம் அங்கு சொல்லுறது வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த மாதத்துல எந்தெந்த காரியங்கள் உங்களை வெட்கத்திற்கு நேராக, அந்த சூழ்நிலைக்கு நேராக,
அந்த நாட்களுக்கு நேராக, அந்த காலங்களுக்கு நேராக. ஒருவேளை மனிதர்கள் வார்த்தையினால் ஏதாவது சொல்லியிருப்பான், நான் என்ன செய்யறேன் பார், நான் என்ன பண்றேன் பார், உன்னோட வேலைக்கு நான் என்ன செய்யறேன் பார், உன்னோட படிப்புக்கு நான் என்ன செய்யறேன் பார். பல காரியங்கள். ஒருவேளை நம்முடைய சரீரம், சத்ரு நம்மோடு கூட பேசிப்பான், உன் சரீரத்தை நான் என்ன செய்யறேன் பார், உன் சரீரத்தை நான் எப்படி ஒடுக்கிறேன் பார். பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு எதிராக வந்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. பக்தன் அதான் சொல்றான், உம்மை நம்பினார்கள் தப்பினார்கள், உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. வெட்கப்பட்டு போகாத ஒரு சூழ்நிலை அது எப்படி தெரியுமா? அதை ஏசாயா தீர்க்கதரிசி இன்னும் ரொம்ப அழகா சொல்றாரு. வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு இவங்க சொல்லிட்டாரு, சங்கீதக்காரன் சொல்லிட்டாரு. ஆனா அந்த வெட்கப்பட்டு போகாத அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றத ஏசாயா மிக அழகா சொல்றாரு. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படியெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்து நடத்துகிறாரா என்று பார்க்கும்போது அதெல்லாம் எதுல வருதுன்னா, அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது மாத்திரம்தான் அந்த அனுபவங்களுக்கெல்லாம் அவர் நடத்துறாராம். வாசிச்சு பார்க்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Isaiah chapter 49 verses 23 says like this. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். வசனத்தை கொஞ்சம் நல்லா நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பாருங்க, அவரை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறாரா? உங்களுக்கு எதிராயிட்டு வருகிற காரியங்கள், எதிரான சூழ்நிலைகள், மேற்கொள்ள முடியாத காரியங்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், சமாளிக்க முடியாத இருக்கிற காரியங்கள், தாண்ட முடியாத இருக்கிற காரியங்கள், வேதம் சொல்லுகிறது, ஓ glory to God, எல்லாம் நம்முடைய கால்களின் கீழாக கொண்டு வருகிறவராயிருக்கிறார். அவைகள் எல்லாம் நம்முடைய கால்களுக்கு. அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம படிக்கும் போது, அப்ப உங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் அப்படி இருக்கோ அதெல்லாவற்றையும் நீங்க அதிகாரம் கொண்டவர்களாய், நீங்க ஆளுகை செய்கிறவர்களாய், நீங்க மேற்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ல இந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தரே சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள். காத்திருக்கிறவர்கள் எதை ஆண்டவர் எதை மையப்படுத்தி உறுதிப்படுத்துறார்னா, என்னை நம்பி இருக்கிறவர்கள் காத்திருந்தார்கள். நான் நம்பிக்கை மாத்திரம் வச்சா போடாது, அந்த நம்பிக்கையில காத்திருக்கணும். என்னன்னு, பலம் உள்ளவர்களுக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் என்ற அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக, நம்பிக்கை வைத்தவர்களாக அதில் காத்திருக்கும் போது இந்த விதமான ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்திலே கர்த்தர் செய்யும் போது நீங்கள் வெட்கப்பட்டே போவது கிடையாது. நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. அந்த நாட்களில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? எதையோ குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? எதையோ குறித்து தள்ளாடி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த மாதத்தை ஒரு கேள்வியோடு ஆரம்பித்து இருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் இந்த மாதத்தை உங்களுக்கு கொடுத்து இந்த நாள், இந்த முதல் நாள் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து அமர செய்திருக்கிறார்னா, வரப்போகிற மீது எல்லா நாட்களும் கர்த்தர் உங்களை நடத்த அவர் நல்ல தகப்பனா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்கப்பா. தேவனுடைய சனமே, இங்கே ஆசா சொல்லுகிறார், பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்ய லேசான காரியம். அது எப்படி செய்வார் தெரியுங்களா? அந்த உதவிகள் எப்படி செய்வார் தெரியுமா? ஒரு பக்கம்
அவர் செய்கிறதுல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கணும். காத்திருந்தா வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு ஒரு பக்கம் ஆண்டவர் பேசுவார். இன்னொரு பக்கம் அவர் எப்படி செய்வாராம் அந்த உதவிகளை. அதே அந்த வசனத்துல ஆசா ஆண்டவரை பற்றி இன்னும் கொஞ்சம் உயர்த்தி சொல்றாரு. அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் உங்களுக்கு துணையாய் இருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா நேரமும் கணவன் உங்களோடு கூட இருந்து துணையாய் இருந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எல்லா நேரமும் உங்கள் மனைவி உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு துணை செய்ய முடியாமல் இருக்கலாம். எல்லா நேரமும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு துணையாய் இருந்து துணை செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை கொடுத்தவர், கணவன் தூரமாயிருந்தால், மனைவி தூரமாயிருந்தால், பிள்ளைகள் தூரமாயிருந்தாலும், ஓ என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்கு துணையாய் உங்கள் அருகிலே எப்பொழுதும் இருந்து அவர் உதவி செய்வார். அவர் எப்பொழுதும் அவர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல ஆசா சொல்றார், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். அப்படின்னா உம்மை மேற்கொள்ள விடாதையும்னு ஆசா ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, அப்ப ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு உதவி செய்வாராம்? அவரை எந்த ஒரு காரியம் மேற்கொள்ள விடாதபடி அவர் நமக்கு உதவி செய்வார். அவருக்கு புரியும் நான் நினைக்கிறேன் சொல்ல வருது. ஆசா சொல்ற உம்மை மேற்கொள்ளக்கூடாது, இப்ப அவரையே மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்று இந்த இடத்துல வார்த்தை நம்மளை கொண்டு போகுது. அப்படின்னா என்ன? அவரையே மேற்கொள்ளக்கூடியது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிற ஒரு காரியம், அவரையே மேற்கொள்ளுகிற காரியமே வந்தா கூட அது மேற்கொள்ளாதபடி அதையெல்லாம் மேற்கொண்டவராய் அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். சில நேரங்கள் நம்ம அதை நாம் பார்த்திருக்கிறோம். என் அப்பன் இயேசுவை சத்துரு பிசாசானவன் சோதித்த விதங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இதுதான் மேற்கொள்ளுகிற காரியங்கள். அதான் இந்த இடத்துல ஆசை சொல்றான், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். மேற்கொள்ளுகிற காரியமே வந்தாலும் அவர் உங்களுக்கு அதன் நடுவிலும் அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, அவர் உங்களுக்கு துணையாயிருந்து உதவி செய்வார். எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். யாருக்கு? பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் அவர் உதவி செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். விசுவாசிப்போம், இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுவோம். உங்களுடைய காரியங்களை நடப்பீங்க, உங்களோட வேலைகளை ஆரம்பிங்க, கர்த்தரோட நாமத்தை உயர்த்துங்க. இந்த மாதத்துல அவரை போற்றுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் அவர் லேசாய் உங்களுக்கு முடித்து கொடுப்பார். எல்லாவற்றையும், கடன் பிரச்சனையா, கடன் பாரமா, வேலையில்லாத ஒரு சூழ்நிலையா, பொருளாதார நெருக்கடியா, குடும்ப கஷ்டமா, பிள்ளைகளுடைய படிப்பிலே நெருக்கமா, எந்த சூழ்நிலை எந்த காரியத்தில் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எல்லாம் அவர் லேசாய் இந்த மாதத்திலே அவர் உங்களுக்கு துணையாய் இருந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டவராய் உங்களுக்கு உதவி செய்து இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தி செல்வார். எத்தனை பேர் அதை ஆமேன் என்று விசுவாசிக்கிறீங்க? எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆசா சொல்லுகிறான், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். நான் உதவி செய்வேன், என் பிள்ளைகளுக்கு நான் உதவியாயிருப்பேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். I will help. நான் அவர்களுக்கு உதவி செய்வேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படியே உங்க மனசுல அப்படியே கொஞ்சம் விசுவாச அறிக்கையிடுங்க. விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை கொஞ்சம் அறிக்கைட்டு பாருங்களேன். பலம் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொன்னீரே அப்பா.
இதோ நான் வந்திருக்கிறேன், இதோ நான் வந்திருக்கிறேன், இதோ நான் வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு துணையாயிருந்து உதவி செய்யுங்க. மேற்கொள்ள முடியாத இருக்கிற எல்லாவற்றில் இருந்தும் மேற்கொண்டவராய் எனக்கு உதவி செய்யுங்க. அறிக்கைட்டு பாருங்க, நம்பிக்கை வைங்க, காத்திருங்க. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி செல்வாராக. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லாம் தீங்கிக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லாம் தீங்கிக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாத்திடுவார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நமக்கு உதவி செய்கிற நல்ல ராஜாவை எப்பொழுது நோக்கி பார்ப்போம். ஆசா நோக்கி பார்த்தான், உதவி வந்தது, ஜெயித்தார். இந்த மாதத்திலும் பிரவேசித்திருக்கிற தேவனுடைய சனம் அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க, ஜெயித்து எடுப்பீங்க. கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துவாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த ஒரு புதிய மாதத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திரும்பி பார்க்கிறோம், 9 மாதங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், இந்த ஒரு புதிய மாதமும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், தந்துவிட்டீர், நடத்தி கொண்டிருக்கிறீர். ஓ, உங்களோட வார்த்தை நீர் எங்களுக்கு தந்தபடி ஆளுமுக்கு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்முடைய ஜனங்களுக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர், நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் உதவி செய்வேன்னு சொல்லிங்க. வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே என்று 4 திசைகளில் இருந்தும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசையை நீர் அனுப்புவீராக. கர்த்தர் நீர் உதவியாய், நீர் அவர்களுக்கு துணையாய் நில்லுங்கப்பா. நீர் அவளுக்கு உதவி செய்ய எல்லாவற்றையும் மேற்கொண்டவராய் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் நீர் உதவி செய்கிற ஒரு உதவியாளராய், ஒரு துணையாளராய் நீர் உதவி செய்வீராக. அது எல்லாம் உமக்கு லேசான காரியம் என்று பார்த்தோமே. இந்த மாதத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் எல்லா காரியத்தையும் நீர் ஆசீர்வதித்து தார். பாரமாயிருக்கிற காரியம், வேதனை உண்டாக்குகிற காரியங்கள், கஷ்டமாயிருக்கிற காரியங்கள், கடினமாயிருக்கிற காரியங்கள், ஒன்றுமில்லாமல் இருக்கிற எந்த சூழ்நிலையாயிருந்தாலும், யார் யார் எவர் எவர் எப்படிப்பட்டவர்களாக இந்த மாதத்திற்கு நேராக பிரவேசித்திருக்கிறார், என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் வார்த்தையை தந்தவர்,
ஓ, அவைகள் எல்லாம் நீர் லேசாய் நீர் மாற்றி நீர் அவளுக்கு உதவி செய்வீராக. அவள் கண்கள் காணட்டும், உண்ட நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கர்த்தனை அவளுக்கு கொடுத்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். அவளுக்கு கர்த்தனை தந்திருக்கிற வேலைகளை நீர் ஆசீர்வதியும். அவருடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். சுகமாயிருப்பார்களாக, சுகமாயிருப்பார்களாக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மாத ஊழியங்களை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சபையின் ஆராதனைகளை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. நம்முடைய ஜனத்தை நீர் சமாதானத்தோடு கூட நீர் அனுப்புவீராக. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த ஆராதனை, பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுணைக்கமும் சமாதான வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களோ ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you. Praise the Lord.